முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண உடல் நலம் பெற வேண்டி தமிழகம் முழுவதும் உள்ள திருக்கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் பள்ளிவாசல்களில் சிறப்பு வழிபாடுகளும் பிரார்த்தனைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. லட்சக்கணக்கான அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் முதலமைச்சருக்காக மனமுருக பிரார்த்தனை நடத்தி வருகின்றனர். சென்னையில் அஇஅதிமுகவின் கலைக்குழுவினர் மற்றும் கழக பேச்சாளர்கள் எம்ஜிஆர் நினைவிடத்திலிருந்து பார்த்தசாரதி கோயிலுக்கு நடைபயணமாக வந்து சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர். திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் அம்பத்தூர் பகுதி கழகம் சார்பில் புதூர் பகுதியில் உள்ள காதிரியா மசூதியில் சிறப்பு துவா நடைபெற்றது. அமைச்சர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். எண்ணூர் ஸ்ரீ சோட்டா சாய்பாபா கோயிலில் அம்மா என்ற எழுத்து வடிவில் 1008 தீபங்கள் ஏற்றியும் 108 தேங்காய்கள் உடைத்தும் கழகத்தினர் சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர். காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் ராமாவரத்தில் உள்ள காது கேளாதோர் மற்றும் வாய்ப்பேச இயலாதோர் பள்ளியில் சிறப்பு பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டது. அன்னதானமும் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் ஆற்காடு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் மெழுகுவர்த்தி ஏந்தி மனமுருக பிரார்த்தனை செய்தனர். வேலூர் கிழக்கு மாவட்ட கழக இளைஞர்கள் பாசறை மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பில் ஷோலிங்கர் பகுதியில் உள்ள ஸ்ரீ ஷீர்டி சாய்பாபா ஆலயத்தில் மிருத்யுஞ்சய யாகம், ஆயுஷ் யாகம் உள்ளிட்ட யாகங்கள் நடைபெற்றன. அன்னதானமும் வழங்கப்பட்டது. குடியாத்தம் அஇஅதிமுக சார்பில் சந்தப்பேட்டையில் உள்ள ஸ்ரீ சீதாராம ஆஞ்சநேய சுவாமி ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பின்னர் 1008 தேங்காய்கள் உடைத்து கழகத்தினர் வழிபாடு நடத்தினர். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி ஒன்றிய கழகம் சார்பில் மண்மலை கிராமத்தில் உள்ள சிவன் கோயிலிலிருந்து 2500க்கும் மேற்பட்டோர் பாத யாத்திரையாக புறப்பட்டு செல்லம்பட்டு கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோயிலை வந்தடைந்தனர். அங்கு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. பின்னர் பெண்கள் உட்பட 2500க்கும் மேற்பட்டோர் அக்னிகுண்டம் இறங்கி வழிபாடு மேற்கொண்டனர். விழுப்புரம் வடக்கு மாவட்டம் வல்லம் ஒன்றிய அஇஅதிமுக சார்பில் இல்லோடு கிராமத்தில் உள்ள ஏகாம்பர ஈஸ்வரர் கோயிலில் சிறப்பு யாக பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து யானை, குதிரை ஆகியவைகளுக்கு கஜ பூஜை, அஸ்வ பூஜைகளும் நடைபெற்றன. அன்னதானமும் வழங்கப்பட்டது. அரியலூர் மாவட்ட கழகம் சார்பில் அண்ணா நகரில் உள்ள ஸ்ரீ காமாட்சி ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் 108 மூலிகைகளை கொண்டு தன்வந்திரி ஹோமம் மற்றும் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு வழிபட்டனர். நெல்லை மாநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் மானூர் கருவூர் சித்தர் கோயிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இந்த வழிபாட்டில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை புறநகர் மாவட்ட கழக வழக்கறிஞர் பிரிவு சார்பில் பொள்ளாச்சியை அடுத்த முள்ளுப்பாடி கிராமத்தில் உள்ள ஐஸ்வர்யா தேவி கோயிலில் சிறப்பு யாக பூஜை நடைபெற்றது. திருப்பூர் மாநகர் மாவட்ட கழக எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் வாலிப்பாளையத்தில் உள்ள ஷீர்டி சாய்பாபா கோயிலில் ஏராளமான பெண்கள் பஜனை பாடல்கள் பாடி சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர். அன்னதானமும் வழங்கப்பட்டது. திருப்பூர் புறநகர் மாவட்ட கழக மாணவரணி சார்பில் காங்கேயம் பகுதியில் உள்ள கருணை கரங்கள் இல்லத்தில் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் ஆதரவற்ற குழந்தைகள் முதலமைச்சர் நலம் பெற வேண்டி மனமுருக பிரார்த்தனை மேற்கொண்டனர். அன்னதானமும் வழங்கப்பட்டது. நீலகிரி மாவட்ட கூடலூர் நகர கழகம் சார்பில் கூடலூரில் உள்ள குழந்தை இயேசு ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. கூடலூர் கோட்ட அரசு போக்குவரத்து கழக அண்ணா தொழிற்சங்க தொழிலாளர்கள் சார்பில் கூடலூர் பேருந்து நிலையத்தில் உள்ள வனதுர்கை அம்மன் கோயிலில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தேனி மாவட்ட அஇஅதிமுக சார்பில் சுருளிமலையில் கைலாசலிங்க பர்வதவர்தினி கோயிலில் காசியிலிருந்து பிரத்யேகமாக கொண்டுவரப்பட்ட ருத்ராட்ச பந்தலின் கீழ் வைக்கப்பட்டுள்ள சிவலிங்கத்திற்கு மஞ்சள், சந்தனம், பால், தயிர், இளநீர், விபூதி உள்ளிட்ட பல்வேறு அபிஷேக பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தருமபுரி மாவட்ட கழக மாணவரணி சார்பில் சோலை கொட்டாயில் கல்லூரி மாணவர்கள் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். பழரசமும் வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்ட அஇஅதிமுக சார்பில் சாந்தநாத சுவாமி ஆலயத்தில் உள்ள சிவனுக்கு சிறப்பு அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வழிபட்டனர். தூத்துக்குடியில் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் புனித யூதா தாதேயு கிறிஸ்தவ தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. கழகத்தினர் ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டு மனமுருக பிரார்த்தனை செய்தனர். கன்னியாகுமரி மாவட்ட அஇஅதிமுக சார்பில் தக்கலையில் உள்ள புனித எலியாஸ் தேவாலயத்தில் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் மெழுகுவர்த்தி ஏந்தி சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர்.